வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபத்தில் ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் செஞ்சுருக்கேன். இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த கோலம் தான் வந்து போட்டிருந்தேன். ஸோ இந்த கோலம் வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. கோலம்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா விளக்கெல்லாமே நல்லா கழுவிட்டு அதில் வந்து சந்தனம், குங்குமம் அதெல்லாம் வச்சுட்டு எண்ணெய், திரி இதெல்லாமே போட்டுட்டு ஸோ ஃபைனலாக இந்த அளவுக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பொரிய வச்சு கூட இந்த ஸ்வீட் பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி அவலை வச்சு பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் நடக்கடலை போட்டுக்கிறேன். ஒரு 2 கையளவுக்கு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு பொட்டுக்கடல, அப்புறம் முந்திரி, கொஞ்சமாக தேங்காய் குட்டி குட்டியாக பீஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி நுர பொங்க அளவுக்கு வரணும். அதுக்கப்புறமா அந்த நடக்கடலையில் அவல் பொரியை போட்டுட்டு அந்த சூடோடவே வந்து அந்த வெல்லத்தை காய்ச்சி ஊற்றிடணும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட் வந்து ரெடி ஆயிரும். ஸோ ஊற்றும் போதே அது நல்லா இறுகி ரவுண்டாக ஷேப்பில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து குட்டி குட்டி பால்ஸாக கூட இதை பிடிச்சி கொடுக்கலாம். ஸோ அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம், நல்லாவே இருக்கும். இந்த ஸ்வீட்டை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு கார்த்திகை தீபத்துக்கு உங்களுக்கு இது உதவும். அண்ட் ரொம்ப சாப்பிட முடியாது, ஒரு கப் அளவுக்கு சாப்பிட்லாம். ஏன்னா வெல்லம் போட்டிருக்கனால ஓரளவுக்கு எனக்கு திகட்டுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் சாப்பிடும்போதே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ஸ்வீட்லாம் சாப்பிட்டு தீபாவளிக்கு வச்சுருந்த பட்டாசு கொஞ்சம் இருந்துச்சு. அந்த பட்டாசுலாம் கொண்டு போய் நாங்கள் வந்து வெடிச்சிட்டு இருந்தோம். ஸோ புஸ்வானம், சங்கு சக்கரம் அந்த மாதிரி வெடிச்சிட்டு இருந்தோம்.